எல்லாமே விபிஎஸ். முன்னாலே சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேன்சல் ஆமா பண்ணிக்கலாம்ல. ஆமா ஆமா. சரி, இன்னைக்கு இந்த ஒரு கிளாஸ் இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா பாத்துக்கலாம், அதுக்குள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பிரேமாக்கு விபிஎஸ், அவங்க சர்ச் ஃபுல்லாமே அங்க போயிட்டாங்க. செபிக்கலாம். ம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இப்படியே அனாதி திட்டத்தின்படி நாங்க ஒரு சிலரா இப்படி பார்த்துட்டு வந்திருக்கோம் சுவாமி. நீர் எத்தனை பேர் இருந்தாலும் எங்க மத்தியில நீர் ஆண்டவரே பிரசனரா இருக்கிறீர். 2 அல்லது 3 பேர் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. தகப்பனே, நாங்க 3 பேரா நம்முடைய பாதத்துல இருக்கோம். ஆசீர்வதிங்க, மத்தியில இருங்க, ஆவியானவர் உதவி செய்யுங்க. நாங்க தியானிக்கிற இந்த வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. வர தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நினைப்பூட்டி ஒருவேளை அடுத்த வாரத்துல அவங்க சரியா வந்து விட நீர் எல்லா காரியங்களையும் இப்படி கருத்துல கொடுக்கிறோம். நீர் பெற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென், ஆமென். ஆமா. நாம் இன்றைக்கு இந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறோம். இந்த கொரிந்தியர் சபையை பார்த்தீங்கன்னாலே அவர்கள் வந்து அவங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் பவுலிடத்துல கேட்டு ஒவ்வொன்றாய் தீர்த்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அது ஒரு புது சபை. அதே சமயத்துல பல செழிப்பான, நல்ல படித்தறிந்த ஒரு சொபிஸ்டிகேட்டட் சர்ச். அதனால அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு. ஆனா அந்த சந்தேகங்களை எல்லாம் பவுலிடத்துல கேட்டு கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பவுல் மேலேயே அவங்களுக்கு சந்தேகம். பவுலை வந்து அப்போஸ்தலனா ஏற்றுக்கொள்ளணுமா, பவுலுக்கு நாம சப்போர்ட் பண்ணணுமா, இப்படின்னு எல்லாம் அவர்களுக்கு பல பிரச்சனைகள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த முதல் வசனத்திலேயே சொல்றாரு, நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாய் இருக்கிறீர்கள் அல்லவா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உங்களை சபையா ஸ்தாபித்தேன், நான் தான் உங்களை முதல்ல சபையா ஸ்தாபித்தேன், உங்களை கர்த்தர் இடத்துல வழி நடத்தினவன். நான் கர்த்தர்ல வழி நடத்துறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? அன்றைக்கு அப்போஸ்தலன் என்று சொல்பவர்கள் கிறிஸ்து இயேசுவை கண்களினால் கண்டு தரிசித்தவர்களா இருக்கணும் அப்படின்னு அன்றைக்கு அவங்க வச்சிருந்தாங்க முதல் நூற்றாண்டுல. ஆனா பவுலுக்கும் அந்த அனுபவம் இருந்தது. மற்றவர்களைப் போல் அல்ல, சீஷர்களா இருந்து இயேசு கிறிஸ்துவை அவர் அறியவில்லை. ஆனால் அவருக்கென்று பிரத்யட்சமாக தனியா தமஸ்கு ரோட்ல அவருக்கென்று அவர் காட்சி அளித்து, அவரை நான் தெரிந்து கொண்டேன், இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று இயேசு கிறிஸ்துவே தனிப்பட்ட விதத்துல அவரை அழைத்ததை நாம் அறிவோம். அப்போ 9ஆம் அதிகாரத்துல நாம் அதை வாசிக்கிறோம். ஆகவே அவரை வந்து அதான் கேட்கிறாரு, நான் கிறிஸ்துவை தரிசிக்கலையா, நான் அப்போஸ்தலன் அல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்புறம் அடுத்தது அவர் அடுத்த வசனத்துல சொல்றாரு, நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனா இராட்டா, மத்தவங்க என்னை ஏத்துக்கலாட்டினாலும் நீங்க எனக்கு அப்போஸ்தலனா, என்னை அப்போஸ்தலனா நீங்க தானே என்னை ஏற்றுக்கொள்ளணும். என்னோட ஊழியத்துக்கு நீங்க தான் முத்திரையா இருக்கீங்க, அடையாளமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா அவர்கள்ட்ட பேசுறாரு. ஏன்னா முந்தின அதிகாரத்துல நாம பார்த்தோம், அவர்களுடைய அந்த உணவு முறைகளை எல்லாம் அவர் வந்து தெளிவுபடுத்தினார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதெல்லாம் உங்க உரிமை, எதெல்லாம் உங்களுடைய இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இதையெல்லாம் சொல்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்லவா அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல அவர் வந்து அசர்டைன் பண்றாரு. நான் வந்து அப்போஸ்தலன், ஆகவே எனக்கு இந்த உரிமைகள் எல்லாம் உண்டு. ஏன்னா உங்களை நான் தான் முதல் முதல் ஆஹ் கர்த்தரிடத்துல திருப்பினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னும் தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இன்னைக்கு இந்த காரியங்கள், ஈவன் டுடே, இன்னைக்கு கூட ஊழியங்கள்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. இவருக்கு என்ன தகுதி, இவர் என்ன ஊழியக்காரரா, இவர் என்ன படிச்சிருக்காரு, இவர் ஏன், இவர் எப்படி இதெல்லாம் செய்யலாம் இப்படின்னு இன்னைக்கு கூட
நிறைய கேள்விகள் நம்மிடத்தில் உண்டு. அதுதான் அதுக்கான பதில்களை தான் அவர் அந்த இடத்துல சொல்றாரு. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா. ஊழியர்களை குறித்து பார்க்கும்போதே மக்களுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு அவுட்லுக் வருது. அவங்க பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னா, ஊழியர் ஊழியனா இருந்துக்கிட்டு இதெல்லாம் செய்யலாமா, ஊழியனா இருந்துக்கிட்டு இதெல்லாம் குடிக்கலாமா, இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எழும்புறத நாம. ஊழியன்னு சொன்னா அழைக்கப்பட்டவர், அவருக்குன்னு ஒரு இது இருக்கணும். அதே சமயத்துல அவர் நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆஹ் நாம நினைக்கிறது ரொம்ப தப்பு. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஊழியக்காரங்கன்னு சொன்னா ஆடம்பரமா இருக்கக்கூடாது, ரொம்ப நல்ல சாப்பாடுகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்க உண்டு. ஆனா அவர் அதான் கேட்கிறாரு. அதே மாதிரி இன்னும் எவ்வளவு தூரம் அந்த கொரிந்து சபையில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னா, கல்யாணம் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது. இப்ப பவுல் ஒருவேளை அந்த மாதிரி ஒய்ஃபோட அவர் போகல. ஆனா மத்தவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்ப கேபான்னு சொன்னா பேதுரு, மத்த அப்போஸ்தலர், அவங்க எல்லாருமே மனைவியை கூட்டிட்டு போறாங்க. மனைவியாகிய ஒரு சகோதரியை அப்படின்னு அர்த்தம் என்ன? இங்க சகோதரின்னு சொல்லும்போது விசுவாசின்னு அர்த்தம். சகோதரன் சகோதரின்னு யார கூப்பிடுவாங்கன்னா விசுவாசிய கூப்பிடுவாங்க. விசுவாசியாய் இருக்கிற சபையில விசுவாசியாய் இருக்கிற ஒரு பெண்ணை மனைவியாக அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களோடு அவர்கள் போகிறதுக்கு அதிகாரம் இல்லையா? திருமணம் செஞ்சு அதுக்கப்புறம் போகிறதுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு. இப்ப அதாவது கணவனும் மனைவியுமா சேர்ந்து ஊழியர் செய்யறது, கணவனும் மனைவியுமா போய் மற்ற இடங்களுக்கு போகிறது, இதெல்லாமே அன்னைக்கு அந்த கொரிந்து சபையில பிரச்சனையா இருந்தது. அடுத்தது இப்ப பவுல்ல பொறுத்தவரை என்ன சொன்னா, பவுல் ஒரு வித்தியாசமான உணர்வுள்ள மனுஷன். அவருக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பிடிக்காது. அவருக்கு கூடார தொழில் தெரியும். அதனால அவரும் சரி பர்னபாவும் சரி, அவங்க ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க கொடுக்குற காசுல நம்ம ஆஹ் இதா இருக்க டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களே சொந்தமாய் அந்த தொழிலை செய்து சம்பாதித்து அவர்கள் தங்களுக்கான சம்பளத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த சபை சப்போர்ட் பண்ணணும், கம்பல்சரியா பணம் கொடுக்கணும், அவங்கதான் அவங்கள சப்போர்ட் பண்ணணும். ஆனா பவுலும் பர்னபாவும் எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசம். அவங்க தாங்களே தங்க தொழிலை செஞ்சு, இதுக்கு கூட நாங்க உங்களை சார்ந்து இருக்க மாட்டோம், நாங்களே எங்களுக்கு தொழில் தெரியும், நாங்க அதுலயே இருந்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு அதான் பிரச்சனை. இப்ப இவங்க உண்மையாவே ஊழியக்காரங்களா? எல்லா ஊழியக்காரங்களும் சபையை சார்ந்துதானே இருப்பாங்க, சபைகிட்ட இருந்து தானே காசு வாங்கி இருப்பாங்க, இவங்க ஏன் தனியா செய்யறாங்க? அப்போ இவங்களை இவங்க உண்மையான ஊழியக்காரங்களான்னு. பவுல் எதுக்காக அப்படி செய்யறாருன்னா, மணி மோட்டிவ்ல நான் செய்யல, நீ கொடுக்குற சம்பளத்துக்காக நான் ஊழியர் செய்யல, நான் கர்த்தருக்காக ஊழியர் செய்யறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்க. ஆனா அந்த கொரிந்து சபையுடைய மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க உண்மையாவே ஊழியக்காரங்கள் அல்ல போல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த கொரிந்து சபையார் இருந்தாங்க. ஏன்னா ஊழியக்காரர்னா சபையில கொடுக்குற சம்பளத்தை சார்ந்துதானே இருப்பாங்க அப்படின்னு அவர்களுடைய எண்ணம். பாருங்க, அந்த கொரிந்து சபைக்கு இப்படி வித்தியாசமான உணர்வுகள், அது பல விதமான கேள்விகள், இதெல்லாம் இருக்கு. அதான் அந்த 7ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான். அஹ் இன்னைக்கு ஊழியம் செய்யறவங்க எல்லாருமே தங்களுக்கு வருகிற காணிக்கையை வைத்துதான் சபையை கட்டுறாங்க. அதுலதான் எல்லாமே அவங்க செய்யறாங்க. பாத்தீங்கன்னா அந்த பணத்துலதான் அவங்க கார் வாங்குறாங்க, அந்த பணத்துலதான் அவங்க தங்களுக்கு பங்களா கட்டிக்கிறாங்க, அந்த பணத்துலதான் அவங்க அப்படி பாஷா அவங்க பங்களாவெல்லாம் நிறைச்சு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரர்களுடைய ஒரு இடம் மாத்திரம் இல்ல. இந்த பணத்தினால சபை கொடுக்கிற இந்த சபையார் எப்படி கொடுக்குறாங்க? ஊழியத்துக்குன்னு சொல்லி, கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு சொல்லி அவங்க தங்களுடைய வருமானத்திலிருந்து தசமபாகமும் அதுக்கு மேலேயும்
வருத்தி கொடுக்குறாங்க. ஆனா ஊழியக்காரங்கன்றவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க? தங்களுடைய சுய தேவைகளுக்காக, தங்கள் ஆடம்பரமாய் வாழ்வதற்காக அப்படி அவங்க இருக்காங்க. ஆனா பவுலும் பர்னபாவும் எப்படின்னு சொன்னா அந்த மாதிரி அல்ல. அவர்கள் அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப தெளிவா அதுலயும் அவங்க ஜாக்கிரதையா. நம்ம ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, பரிசேயரை காட்டிலும் உங்களுடைய இது நீதி பெரிதா இருக்கணும்னு சொல்லி. பரிசேயர்கள்னா தாங்க தான் நீதிமான்கள்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, என்னை பின்பற்றுகிறவர்கள் பரிசேயரை காட்டிலும் அதிகமான நீதி உள்ளவர்களா இருக்கணும். அது மாதிரிதான் இப்ப பவுல் இருக்கிறார். உங்க சம்பளம் வாங்குறது நியாயம், அது தப்பு இல்லை. அதன்படி அது செலவு செய்யறதும் தப்பு இல்லை. அதை எப்படி செலவு செய்யறதுன்றத அளவு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவாரு. இப்படியே எக்ஸ்ட்ரா வேகண்டா லக்ஸூரியஸா இருக்கணும்னு நிச்சயமா ஆவியானவர் சொல்ல மாட்டாரு. அந்த பணத்தை சபை வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வசனங்களை கோட் பண்ணி, ஆத்துமா வாழ்வது போல் நாம் சுகமாய் வாழ வேண்டும், நாம் சந்தோஷமாய் இருப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம், ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம் நல்லா சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாமே எல்லா நிலைகளிலும் ஊழியக்காரர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா பவுலும் பர்னபாவும் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. அவங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா, நாம இந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்ப அவர் அதுக்கு சில உதாரணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. எப்படி ஒரு மந்தை மேய்க்கிறவன் அதுல இருந்து வர பாலையோ இல்ல அதுல இருந்து வர இறைச்சியோ சாப்பிடாம இருப்பானா? ஒரு வயலை வச்சிருக்கவன் அதுல இருந்து வருகிற கதிரெல்லாம் சாப்பிடாம இருப்பானா? அதுல இருந்து வர கனிகளை சாப்பிடாம இருப்பானா? அப்படின்லாம் எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதெல்லாம் நியாயம்தான். அப்படி சம்பளம் வாங்கி ஊழியம் பண்றது நியாயம்தான். ஆனால் அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் அவ்விதமாய் அவர்கள் வாழ்வது அவர்களுக்கு பிடிக்கல. சார்ந்து இருக்கிறதும், அவங்க அதனால அதிகாரம் பண்றதும், அவங்க டிமாண்ட் பண்றதும், இதெல்லாம் பவுலுக்கும் பிடிக்கல, பர்னபாவுக்கும் பிடிக்கல. அவங்களுக்கு தனியா ஒரு கை தொழில் தெரியும், கூடார தொழில் தெரியும். அதனால அதை செய்து அதன் மூலமாய் அவர்கள் பெற்று. இப்போ இன்னைக்கு முழு நேர ஊழியக்காரர்கள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர் உலக பிரகாரமான வேலையை செய்து கொண்டே ஊழியம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இதனால ஊழியமும் பாதிக்க கூடாது, அந்த அவங்க செய்கிற உலக பிரகாரமான வேலையும் பாதிக்க கூடாது. இப்போ அந்த வேலையே ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, அப்ப அந்த ஆபீஸ் வேலை ஆபீஸ்க்கு நம்ம உண்மையா இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா, அவங்க சொந்த வேலை, அவங்களுக்கு நேரம் கிடைச்சா டென்ட் கட்ட செய்வாங்க, அதை வித்து பணம் எடுத்துக்குவாங்க. மற்ற முழு நேரமும் அவங்க ஊழியம் செய்வதில பவுல் செய்த ஊழியத்தை ஒருத்தரும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நடந்தே பல இடங்களில எத்தனையோ இடங்களுக்கு சென்று எவ்வளோ திருச்சபைகளை அவர் உருவாக்கினார். எனக்கு கிடைத்த நேரங்களில எவ்வளோ கடிதங்கள் எழுதியிருக்கிறார். அதனால பவுலுடைய ஊழியத்தை யாருமே குறை சொல்ல முடியாது. அதே சமயத்துல அதுக்குன்னு அவர் என்ன செஞ்சுக்கல, காசு வாங்கிக்கல, சம்பளம் வாங்கிக்கல. இதுவே கொரிந்தியருக்கு ஒரு பெரிய கேள்வி. இவர் உண்மையான அப்போஸ்தலரா அப்படின்னா அவர் ஏன் நம்மகிட்ட சம்பளம் வாங்கல அப்படின்னு அவங்களுடைய கேள்வி. இப்போ நமக்கு பொதுவான இப்ப நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, ஊழியக்காரர்களுக்கு சபை தாங்குவது மிக சரியான காரியம். அவர்களை நாம் தாங்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. அதே சமயத்துல ஊழியக்காரங்க அவங்கவுங்க மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செய்யணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது அவர்கள் தான் கணக்கு கொடுத்துக்கணும். நாம செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்யணும். ஏன்னா உபாகமம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அன்னைக்கு போர் அடிக்கிறதுங்கிறது இந்த கதிரை பிரிக்கிறது. அரிசி, மணி, கோதுமை இதெல்லாம் அவங்கள்ட்ட அரிசி கிடையாது, கோதுமை இந்த மாதிரி கோதுமை இதுகளை எல்லாம் பிரிக்கிறதுக்கு இன்னைக்கு மெஷின் இருக்கு.
ஆனா அன்னைக்கு எப்படின்னா மாற்ற நடத்தி அது மேல அஹ், மிதிச்சு நிறுத்துறது. மிதிக்க விடுவாங்க. மிதிக்கும் போது அந்த கதிர் தனியா வந்துடும், அந்த தட்டை அந்த இது அது தனியா வந்துடும். வைக்கோல். ஆஹ் அத மாதிரி செய்யும் போது ஆஹ் மாடு பசியில வந்து அதை சாப்பிடுறதுக்கு நாம என்ன செஞ்சிருவாங்க, அன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் அந்த மாட்டுக்கு இந்த மாஸ்க் கட்டின மாதிரி அதுக்கு ஒரு இதை போட்டுருவாங்க, வர வாயை மூடிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒரு கூடை மாதிரி ஒண்ணு வர கட்டி வர இருக்கும். அப்ப அது குனிஞ்சு அதை சாப்பிட முடியாது. அதை செய்யாதே அப்படின்னு போட்டிருக்கு பாபத்துல. ஒரு மாட்டுக்கு கூட நீ வந்து அது போரடிக்கும் போது அதோடைய தானியத்தை சாப்பிடுறது நீ தடை செய்யாதேங்கும் போது ஊழியத்துக்கு செய்யறவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்ங்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சோ ஊழியத்துல காசு கொடுப்பதும் ஊழியர்கள் காசை வாங்கி செலவு பண்ணுவதும் தவறே அல்ல. ஆனால் எப்படி செலவு செய்கிறார்கள் என்பது அவங்க கணக்கு கொடுக்க வேண்டியது. நாம் எப்படி அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்பதும் நம்முடைய மனதின் அளவின்படி அது இருக்கு. அதே சமயத்துல பவுலும் பர்னபாவும் எந்த எந்த விதத்திலும் அப்படி சார்ந்து அவர்களோட சார்ந்து இல்லை என்பது நாம் அறிந்து கொண்ட ஒரு காரியம். இப்ப 10ஆம் வசனம் அதே தான் சொல்லுது. 11ஆம் வசனத்துல நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படிக்கிறோம். எவ்வளவு கிளியரா பவுல் சொல்றாரு பாருங்க. நாங்க இப்படி உங்கள்ட்ட இருந்து காசை வாங்கி செலவு செய்யறதுனால ஊழியம் தடைபெற்று கூடாது. அந்த விதத்துல ஊழியத்துக்கு ஏதாவது தவறான பெயர்கள் வந்துடக்கூடாது. அந்த அதுவும் அவர் எப்படி சொல்றாருன்னா, என்னோட ஊழியம் பர்னபாவின் ஊழியம் எல்லாம் சொல்ற கிறிஸ்துவின் ஊழியம். அவங்க செய்யறது என்னது? கிறிஸ்துவின் ஊழியம். வசனம் என்ன சொல்லுது? ஊழியம் கர்த்தருடையது, உன்னதமான பணி அது. அதை நாங்க செய்யறது நாளை இந்த உங்கள்கிட்ட பணம் வாங்குறதுனால எங்களுக்கு அந்த ஊழியத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. எவ்வளவு ஜாக்கிரதையா அவங்க இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இதை பற்றி ஒரு அறிவே இல்லாம, இதை பற்றி உணர்வு இல்லாம எத்தனை விதமான விதங்கள்ல ஊழியத்தை இன்னைக்கு அவமரியாதை செய்யறதும் தூஷிக்கிறதையும் நாம பார்க்கிறோம். அவர் அதுதான் சொல்றாரு. நாங்க உங்களுக்கு இப்படி ஒரு ஆத்துமத்துக்கான ஒரு நன்மையை சொல்லி நீங்க இப்படி சரீரத்துல வேலை பார்த்து கொடுக்குற சில காரியங்களை பெற்றுக்கொள்றது எங்களுக்கு நியாயம்தான். ஏன்னா அதே அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவர் சொல்றாரு அது நியாயம்தான், ஆனா நாங்க அந்த மாதிரி வாங்கிக்கிறது இல்லை. மற்றவர்களுக்கு மற்ற ஊழியக்காரங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஏன்னா இவங்க மாத்திரம் அல்ல, பவுல் வந்து வெகு சில நாட்களே அங்க இருந்தார். அதற்கு பிறகு வெளியே இருந்தே தான் கடிதத்தை எழுதிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற லோக்கல் விசுவாசிகள், சர்ச்சு டெவலப் பண்றவங்க, ஊழியம் பண்றவங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படிங்கிறதுதான் அவர் திரும்ப திரும்ப அந்த இடத்துல அவர் சொல்லுவதாக நம்ம பார்ப்போம். மொத்தத்துல பவுலுடைய எண்ணம் என்ன? நாம எந்த விதத்திலும் ஊழியத்துக்கு நாம அவ பெயர் கொண்டு வந்துடக்கூடாது, கெட்ட பெயரை கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுதான் முக்கியமான ஒரு காரணம். இப்ப அடுத்த பிரச்சனை அவங்களுக்கு கொரிந்து சபைக்காரங்களுக்கு என்னன்னா, ஊழியம் செய்யறவங்க தேவாலயத்துக்குரியவைகளை புசிக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப தெளிவா நமக்கு எப்படி இப்போ எழுதியிருக்குன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல நீங்க லேவியராகமும் உபாகமும் அதுல எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆசாரியர்களுக்கு என்று சில உரிமைகளையும் லேவியர்களுக்கு என்று சில உரிமைகளையும் கர்த்தரே அதை விளக்கி இருக்கிறார். இந்த கொரிந்து சபை வரும்போது முதல் நூற்றாண்டு அது வந்து அந்த அது அந்த இதெல்லாம் எழுதப்பட்டது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக. இந்த கொரிந்து சபை தான் நான் தான் சொன்னேன், ரொம்ப மாடர்ன் பீப்புள். இப்ப நம்ம காலத்துக்கு கொரிந்து சபை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால இருக்கிறவங்க. ஆனா அவங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலதான் கர்த்தர் அந்த நியாயப்பிரமாணத்துல எழுதியிருந்தார். இவங்க அதெல்லாம் அறிந்து கொள்ளாம என்ன சொல்றாங்கன்னா, தேவாலயத்துக்குரியவைகளை அவங்க புசிக்கிறாங்க
பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகள் பங்குண்டென்று அறியீர்களா? பவுல் கேட்கிறார். கர்த்தரே அதை சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த அந்த பிழைப்பு அவங்களுக்கு அதுல இருந்து எடுத்துக்கொள்வது தவறா? எவ்வளவு தூரம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அவங்க வந்து பலியிடும் போது அந்த பலியில ஒரு பகுதி கர்த்தருக்குன்னு வைப்பாங்க, ஒரு பகுதி ஆசாரியருக்குன்னு வச்சுக்குவாங்க, அவங்க குடும்பத்துக்குன்னு சாப்பிட்றதுக்கு. இன்னொரு பகுதி அதை வந்து கொண்டு வந்த மக்களுக்கு கொடுத்துருவாங்க, மூன்றா பிரிச்சு. இதுதான் அவங்களுடைய பொதுவா செய்யக்கூடிய ஒரு பழக்கம். கர்த்தருக்கு பலியிடுறத கர்த்தர் அக்னியினால பட்சித்துருவார். ஒரு பகுதியை இவங்க சாப்பிட்ற ஆசாரியர்களுக்கு எடுத்துக்குவாங்க, ஒரு பகுதியை அங்க வந்து பலிவிட்ட குடும்பத்தாருக்கு. நம்ம அன்னாளுடைய சத்தத்தை வாசிக்கும் போது எல்கானா குடும்பமாய் போய் அங்க பலியிடுகிறதையும் அவர்கள் அங்கு சாப்பிடுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல அந்த அந்த ஒண்ணு சாமியல் புத்தகத்திலேயே தான் நம்ம பார்க்கிறோம். ஆசாரியர்களா இருந்த ஏலியின் புத்திரர் கர்த்தருக்கென்று படைத்தவைகளிலிருந்து அத கொடுப்பான பகுதிகளை அவங்க, அப்போ அன்றைக்கு எதெல்லாம் கர்த்தருக்குன்னு வைக்கணுங்கிறத அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்து அதை எடுத்து சாப்பிடுற ஒரு தவறை அவர் செய்தார். பாத்தீங்களா? அப்படி இந்த தவறு செய்யும் போது அதற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஆனா அவர்களுக்குரியதை அவர்கள் சாப்பிடும்போது கர்த்தரே அதை அனுமதித்திருந்தார். இதெல்லாம் அந்த லிமிட் தெரியல. அது எது எவ்வளவு சாப்பிடணும், எதை சாப்பிடணும், அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம இந்த கொரிந்தியர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதை வந்து பவுல் அங்க விளக்குறாரு. இன்னைக்கு நமக்கு கூட பல சந்தேகங்கள் இருக்கும், இதெல்லாம் செய்யலாமா அதெல்லாம் செய்யலாமான்னு. ஆனா கர்த்தர் அதை தெளிவா சொல்லியிருக்கிறார். மத்தேயு 10 10 லூக்கா 10 8 இதை பற்றி நல்லா சொல்லியிருக்காரு. லூக்கா 10 என்ன சொல்றாருன்னா, ஒரு கிராமமோ நகரமோ உங்களை ஏற்றுக்கொள்ளல, ஒரு வீட்டாரோ ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்க அங்க இருக்கிறத விட்டுட்டு வந்துருங்க, காலில் இருக்கிற மண்ணை கூட உதறிட்டு வந்துருங்க சொல்லி இருக்கிறாரு இல்லையா? அப்படியும் கர்த்தர் தான் சொல்லி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி மத்தேயு 10 என்ன சொல்றாரு, வேலை செய்கிறவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கு கூலி தகுந்தது அப்படிங்கிறாரு, கொடுக்கணும். அவருடைய கூலிக்கு அவர் வந்து வர்த்தி அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இதையெல்லாம் வந்து நாம தன் ஆகாரத்துக்கு பார்த்திருந்தார். ஆமா, பாத்திரவான். கரெக்ட், அந்த வார்த்தை தான் வரல. பாத்திரவான், அவன் பாத்திரவானா இருக்கிறான். இஸ் worthy for his wages. அப்போ அது நாம மறந்துடக்கூடாது. அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். அதாவது இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சில சில சமயங்கள்ல இதுவே என்ன ஆயிரும்னா சுய நீதியாய் மாறிவிடும். அந்த சுய நீதி பெருமைக்கு கொண்டு போய் விட்டுவிடும். அந்த பெருமை வந்துருச்சுன்னா இவர் செய்யற ஊழியெல்லாம் ஒண்ணுமே ஆசீர்வாதமா இருக்காது. அதனாலதான் அவர் திரும்ப சொல்றாரு, அந்த மாதிரி நான் மேன்மை பாராட்டுறதுக்காக இதை நான் செய்யல. எனக்கு வந்து இது இந்த இந்த மாதிரி கேள்விகள்லாம் எனக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் வந்து இந்த இதுலயே நான் இன்வால்வ் ஆகல அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. என்ன இதை வந்து எனக்கு மேன்மைன்னு நினைச்சு என்னை மேன்மை பாராட்டுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சாகிறது எனக்கு நலம்ன்றாரு. ஏன்னா ஊழியர் செய்வது என் மேல் விழுந்த கடமை. நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இது நம்ம எல்லாருடைய ஒரு எச்சரிப்பு. நாம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை குறித்து நமக்கு எந்த மேன்மை பாராட்டலும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது நமக்கு மேல் விழுந்த கடமை. அதை செய்யறதுல பெருமை பாராட்டிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு மிலிட்ரி மேன், ஆர்மி பர்சன் பார்க்கிறோம், காஷ்மீரா எல்லாம் பார்க்கிறோம். அங்க இருக்கிறவன் நான் வந்து எல்லையை பாதுகாக்கிறேன், நான் கன் வச்சுட்டு சுடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு பெருமையா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது அவனுடைய வேலை, அவன் அதை செஞ்சுதான் ஆகணும் இல்லையா? அது மாதிரி ஒரு டீச்சர்
ஸ்கூல்ல டீச் பண்ணி தான் ஆகணும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க தான் நம்ம சம்பளம் வாங்குறதுக்காக ஆசிரியரா வந்திருக்கிறோம். நான் சொல்லி கொடுக்குறேன், நான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்றதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. அது என் மேல் விழுந்த கடமை. அது மாதிரி ஊழியர் செய்வதும் நம்மேல் விழுந்த கடமை. நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி அவர் சொல்றத நாம பார்க்கணும். அதனால இதை வைத்து நம்ம எதுவும் அப்படி பெருசா இப்ப ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா, இந்த கொரிந்து சபையில நிறைய இந்த கிரேக்கருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. கிரேக்க மக்கள் அன்றைக்கு எல்லாம் இந்த கொரிந்து சபையெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி கொரிந்து பட்டணம் வந்து ஒரு கடலோரத்துல இருக்கிற பட்டணம். அது ஒரு பெரிய வியாபார ஸ்தலம். பல நாட்டு மக்கள் அங்க வந்து செல்வாங்க. இவர்களுடைய அந்த கலாச்சாரங்கள் இவர்களை இப்போ வந்து பெங்களூருன்னு சொன்னீங்கன்னா, பெங்களூருக்குன்னு ஒரு தனியா ஒரு கல்ச்சரே கிடையாது. அது கர்நாடகால இருந்தா கூட கர்நாடகா மக்கள் மற்றவர்களுக்கு இருக்கிற அந்த கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாம் பெங்களூர்ல இருக்கிற மக்கள்கிட்ட இருக்காது. இவங்களுக்குன்னு ஒரு வித்தியாசமான ஒரு முறையில இருப்பாங்க. இவங்க இங்கிலீஷ்காரங்க மாதிரியே இருப்பாங்க, இவங்க கர்நாடகாக்காரங்க மாதிரியே இருப்பாங்க. எல்லாம் கலந்த இருக்கும். அது மாதிரி இந்த கொரிந்து சபையும் அவங்க ஒரு வியாபார ஸ்தலம் நிறைய ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த கிரேக்க கல்ச்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. கிரேக்கர்களுக்கு எப்படின்னா, வேலை பார்க்கிறவங்க, அதாவது எஜமான்களா இருக்கிறவங்க வேலை பார்க்கிறவங்க மேல ரொம்ப அவங்கள கேவலமா நடத்துவாங்க. அவங்கள ரொம்ப கீழ்த்தரமா பார்ப்பாங்க. இப்ப இந்த கொரிந்து சபையில இது தொற்றி கொண்டதுனால ஊழியம் செய்கிறவர்களை அப்படி பார்க்கிறார்கள். அதனால பவுலையும் கூட அந்த விதமாய் அவர்கள் பார்க்க யோசிக்கிறாங்க. அதனாலதான் நம்ம பவுலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. ஆனா இதையெல்லாம் அறிந்த பவுல், இதெல்லாம் அறிந்தாரோ அறியலையோ, அவருக்குன்னு ஒரு பிரின்சிபிள் என்னன்னு சொன்னா, நான் யார்கிட்டயும் கை நீட்டி நிக்க மாட்டேன். என்கிட்ட கர்த்தர் எனக்கு ஒரு தொழில் இருக்கிறாரு, அதை கொண்டு நான் வாழ்வேன். நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு ஊழியர்காரரா இருந்தும் கூட ஊழியத்திற்கு சம்பளம் வாங்குவது தகுதியாயா இருந்தாலும் கூட அவர் அதை செய்யும். இப்ப நம்ம இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம தாவீது வாழ்க்கையில பாக்குறோம், நெகேமியா கிட்ட பாக்குறோம். இதெல்லாம் நம்ம வந்து அங்கெல்லாம் பார்ப்போம். இப்ப நெகேமியா கூட அவருக்கு சில காரியங்கள் தகுதியா இருந்தாலும் அவர் அதை வந்து எடுத்துக்க மாட்டாரு. அந்த பணத்துல அவர் வந்து ரொம்ப உக்ரானத்துவமாக இருப்பாரு. நீங்க அதை வாசிச்சு பார்க்கும்போது இந்த பணம் பிரிக்கிற அந்த காரியங்களை பற்றி எழுதியிருக்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் அப்படி செய்வார். அவர் வந்து அவருக்குரியதை அவர் எடுத்துக்க மாட்டார். அதையும் பொதுவான இதுல அவர் போட்டுருவார். நிறைய பேர் அப்படி செய்யறாங்க இல்லையா? அந்த மாதிரி அவரும் செய்வார். தாவீதும் அந்த மாதிரிதான். என்னை பாதிக்கிற அளவுக்கு நான் கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு எதை இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுக்கறது இல்லை. நான் கொடுக்கறதுனால எனக்கு பாதிப்பு நேரிடணும். ஆபிரகாம் கூட பாத்தீங்கன்னா இலவசமா ஒரு குகைய அவர் மனைவிக்காக வாங்க மாட்டார். கல்லறைக்காக அவர் என்ன சொல்வாரு, நான் அப்படி வாங்குறது எனக்கு இஷ்டம் இல்லை, நான் வந்து பணம் கொடுத்துதான் வாங்குவேன்னு வாங்குவார். மெல்கிசேதேக்கு கிட்ட கூட அவர் வந்து அந்த மாதிரி அதற்கான சாலேம் ராஜா மெல்கிசேதேக்கிட்ட அந்த சம்பவத்துக்கு முன்னால அந்த சோதோம் ராஜா வந்து இது உன் கையிலிருந்து நான் வாங்கினேன்ற இது எனக்கு இருக்கக்கூடாது. சோ என் கைகளை வானத்துக்கு நேரம் இருக்கு. ஆமா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள் அவர்கள் தங்களை எப்படி ஒரு வித்தியாசமா அவங்க நீதி மற்றவர்களை காட்டிலும் பெரிதா இருந்தது. அவங்க எல்லாம் சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப ஜாக்கிரதையா டிஃபரெண்டா இருக்கணும்னு இருந்தாதான் நம்ம பார்க்கறோம். இப்போ உதாரணமா நான் முன்ன கூட சொல்லுவேன். இப்ப நம்ம நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு பணம் கொடுக்குறோம். அதுக்கு நமக்கு 80Gன்னு எல்லாம் கூட போட்டு கொடுக்குறாங்க இல்லையா? நமக்கு ரசீட்ல நீங்க கேட்டீங்கன்னா அந்த 80G போட்டு கொடுப்பாங்க. அந்த 80G போட்டா என்ன ஆகும்னா, அந்த பணம் அப்படியே இன்கம் டேக்ஸ்ல இருந்து கழிக்கப்படும். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த பணம் அப்படியே கழிக்கப்படும். அது
அப்போ நம்ம கொடுக்கறது எதுக்கு கொடுக்குறோம்? ஊழியத்துக்கு கொடுக்குறோம். அப்ப அதுல இருந்து அதை இன்கம் டேக்ஸ்ல கழிச்சுக்கிட்டோம்னா அப்படியே கழிஞ்சிரும். அப்ப நீங்க என்ன கொடுத்தீங்க? ஒண்ணுமே கொடுக்கல. நீங்க டாக்ஸ் இது உங்களுக்கு டாக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி நீங்க இங்க கொடுத்துட்டு அது 80Gல கழிச்சுட்டா அது எப்படி அது நியாயமாகும்? அப்ப கர்த்தருக்குன்னு என்ன கொடுத்துருக்கீங்க இல்லையா? அப்ப அதுல எல்லாம் கூட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி அஹ், நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். அது வந்து ரொம்ப நம்ம அப்படி எச்சரிப்புள்ளவர்களா இருக்கணும் எல்லா விஷயத்துல. இப்ப நம்ம சில சமயங்கள்ல மெடிக்கல் லீவுன்னு போடுறோம். அந்த மெடிக்கல் லீவுங்கிறது நம்ம மெடிக்கல் பர்பஸ்க்காக தான் போடுறோமா, இல்ல வேற சில எங்க காலேஜ்ல படிக்க ஒர்க் பண்ணும் போதெல்லாம் சில பேர் வீடு கட்டுறதுக்கு, வீட்டு ரிப்பேர் செய்யறதுக்கு, பொதுவான காரியங்களுக்கு மெடிக்கல் லீவு போட்டுருவாங்க. அவங்க லீவ் ஒரு வாரம் வேணும்னா வேற காரணத்துக்காக தேவைப்பட்டிருக்கும். ஆனா அது மெடிக்கல் லீவு போட்டு வரும். இப்படி இது ரொம்ப சாதாரணம். இது வந்து நியாயம்னு கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க பிள்ளைங்களாம் +2 படிக்கும்போது நான் பார்த்திருக்கேன். எங்க முன்னால இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா ஒரு 1 மந்த் லீவ் எடுப்பாங்க. சரி நாம அப்படி எடுப்போம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி நான் போய் கேட்க போனா எல்லாம் மெடிக்கல் லீவ் தான் போடுறாங்க. நான் வந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். பிரின்சிபல்கிட்ட எங்களுக்கு பர்சனல் லீவுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து 50% தான் சம்பளம். 50% அது அந்த அந்த மாதிரி ஒரு லீவை நாங்க போய் கேட்டேன். அதுக்கு எங்க பிரின்சிபல் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இது மாதிரி நீங்க ஒருத்தர் தான் கேக்குறீங்க. நீங்க கேட்கறதுக்கு தனியா பில்லு போடுறதுக்கு நம்ம ஆபீஸ்ல இருக்கிற கிளார்க்கால முடியாது. அதை செய்யறதுக்கு நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது sister. நான் பர்சனல் லீவ் அப்ளை பண்றேன். அதுக்கு மேல உங்களோட இதுன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி. சோ சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்டா இருக்கிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அதை கனப்படுத்துவார். இந்த பவுலும் கூட அந்த மாதிரி தான் செய்யறாரு. அப்போ அவர் அதான் சொல்றாரு, நான் ஏதோ கடமைக்கு செய்யணும், இது என்னோட கடமை, நான் நான் கிறிஸ்தவனா இருக்கிறதினால் இதை நான் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு எல்லாம் நாம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. உற்சாகமாய் செய்ய வேண்டும். உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் எனக்கு உக்ரான உத்தியோகம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே, ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அப்ப என்ன இங்க அவர் சொல்றாருன்னா, இப்ப நான் உங்கள்ட்ட இருந்து ஒரு உதவி எதிர்பார்த்துட்டு செஞ்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஊழியத்தை செஞ்சேன்னா என்னால அந்த முழு அதிகாரத்துல உங்களோட என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, கண்டிக்க முடியாது, நீங்க செய்யறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் உங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கிறேனே இல்லையா? அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் முழு அதிகாரத்தோடு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் ஸ்தாபிப்பது எனக்கு பலன் அப்படின்றத அவர் இங்க தெளிவா சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு ஒருவேளை கொரிந்து சபையினருக்கு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்குரிய பதிலா இருந்தாலும் நமக்கு இன்றைய நாட்கள்ல ஊழியம் செய்யும் போது கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம், இதெல்லாம் ஒரு முன்மாதிரி. அஹ் அடுத்ததா 19-20 என்ன வசிக்கிறேன்னா, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தோம், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அதான் இந்த இடத்துலதான் நம்ம பாக்குறது என்னன்னா, இது பெருமையினால் அவர் அதை செய்யவில்லை. சில பேரு நான் அவங்க ப்ரௌடா இருக்கணும், அவங்கள யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி செய்யறவங்களா இருக்கலாம். ஆனா பவுல் இங்க சொல்றாரு, நான் எதுக்கும் அடிமைப்படலைனாலும் நான் ஜனங்களை ஆதாயப்படுத்துறதுக்காக என்ன நான் வந்து அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். எப்படின்னா, பணம் கொடுத்துறதுனால நான் அடிமையா இல்ல,
நான் எவ்வளவு தாழ்ந்து போகணும், எந்த நிலைமைக்கு போகணும்னாலும் நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுக்காக தான் அங்க பாக்குறோம், யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் நான் இருக்கிறேன். இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் எல்லாமும் ஆனேன் அப்படின்னு. அதாவது கிரேக்கருக்கு ஆனாலும், இப்ப இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். நம்ம ஊழியத்துல நம்ம செய்வோம். இன்னைக்கு நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வரும். நம்ம ஸ்டேட்டஸ் ஒரு பிரச்சனை, நம்ம காஸ்ட் ஒரு பிரச்சனை, நம்ம படிப்பு ஒரு பிரச்சனை. இது எல்லாத்தையும் கடந்து வந்து நம்ம அவங்களுக்கு சமமா அவங்களுக்கு ஊழியர் செய்யறதுக்கு நம்ம வரணும்னு சொன்னா அதுதான் ஊழியம். இப்போ ஊழியர்கள் இன்னைக்கு வடநாட்டுக்கு செல்றாங்க, இல்ல இங்கேயே கிராம ஊழியங்களை செய்யறாங்க, அல்லது இங்கேயே நம்ம இந்த ஸ்லம் மினிஸ்ட்ரி எல்லாம் செய்யறாங்கன்னா, அது செய்யும் போது நாம இந்த இது எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. நம்ம படிப்போ, நம்ம வேலையோ, நம்மளுடைய சம்பாத்தியமோ, அல்லது நம்முடைய காஸ்டோ, இல்ல நம்முடைய வேற எந்த காரியமுமோ இதுல என்ன செய்யக்கூடாது, இடையூறாய் அல்லது அது தடையாய் வந்துவிட. அதுக்குதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன், எல்லாருக்கும் எல்லாவற்றையும் போல இருந்தேன். ஏன்னு சொன்னா, ஐ வாண்ட் டு டூ காட்ஸ் மினிஸ்ட்ரி. அவர்களுக்கு எனக்கு ஒரே ஒரே ஒரு நோக்கம், ஒரு கோல் தான். என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு மக்களை ஆதாயப்படுத்தும். அதுக்காக நான் என்ன வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, யூத கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய சில முறைமைகளை யூதர்களுக்காக பவுல் செய்வதை நாம் பார்க்கிறோம். அது நம்ம அப்போஸ்தலர் அதிகாரத்துல கூட பார்ப்போம். அங்க கூட அவர் என்ன செய்வார்னா, தலையெல்லாம் சவரம் செஞ்சுக்குவாரு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்படி சில விஷயங்களை அவர் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும்னு சொல்லியே அவர் அதை செய்வார். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, அந்த கட்டுப்பாட்டுல இருக்கிறவர்களுக்கு அந்த கட்டுப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நானும் செஞ்சேன்னா தான் அவங்க என்ன ஏற்றுக்கணும். அதற்காக, இதுக்காக அவங்க செய்யற பாவத்தை நானும் செய்யணும்னு சொல்லி தவறான முறையில நாம் போயிடக்கூடாது. நிறைய பேர் அந்த மாதிரியும் பாவத்துல போய் விழுந்து விடுகிறதை நாம் பார்க்கணும். அது நாம செய்யப்போம். அதுல நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சிலர் இந்த ப்ராஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா, அல்லது இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அலிகள், அவங்கெல்லாம் இருக்கிற அந்த மக்களுக்கு செய்கிற ஊழியங்கள்ல அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சோதனை. அப்படிப்பட்ட சமயத்துல எல்லாம் நாம ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். அந்த ஊழியங்கள் எல்லாம் செய்யறவங்களுக்காக அதிகமா நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஓப்பன் டெம்டேஷன்ஸ் இருக்கும். அவங்க போய் விழணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஆனா அதுல அவங்க ஜாக்கிரதையா இருந்து ஊழியத்தை செய்ய வேண்டும். அதுக்கு கர்த்தர் தான் உதவி செய்யணும். சோ இது பவுல் அதுதான் அவர் சொல்றாரு. எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். பாருங்க, பலவீனனா இருந்தாலும் சரி, அல்லது ஆமா எல்லாருக்கும் எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்குள்ளவனா இருந்தாலும் சரி, எல்லாமா யூதனுக்குள்ளவனா இருந்தாலும் சரி, எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். அதுதான் நம்முடைய நோக்கமாகவும் இருக்கணும். எந்த விதத்திலும் நம்ம கொஞ்சம் அவங்கள விட்டு வித்தியாசப்படுத்தி விட, நம்ம அப்படி வித்தியாசப்படுத்தினா நம்ம சொல்றத அவங்க ஏற்றுக்கொள்ளவே. இப்ப அவங்க இருக்கிற இடத்துல நாமும் போய் அவங்களோட கூட உட்காரணும், அவங்களோட கூட நம்ம இணைந்து இருக்கணும். எதுக்கு இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் போறாங்கல்ல தேர்தல் சமயத்துல, நீங்க பாத்தீங்கன்னா இந்த மலை ஜாதி மக்கள் இடத்துல எல்லாம் போகும்போது இந்த மக்கள் அவங்களாட்டமே ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. இந்த தலைவர்கள்லாம் பாருங்க, நீங்க இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இந்த ராகுல் காந்தி, மோடி, அமித்ஷா, இந்த மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அமித்ஷாவை பத்தி ஜாஸ்தி நான் பார்த்தது இல்லை,
இவங்க எல்லாரையும் நான் பார்த்திருக்கேன். இவங்க எல்லாம் போய் அங்க பிரச்சாரங்கள் செய்யறப்போ அந்த ஜனங்கள் மாதிரியே அவங்களும் உடை உடுத்தி அவங்களும் அவங்களோட கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடி, என்னன்னா நாங்களும் நீங்களும் ஒண்ணு, எந்த விதத்திலயும் நாங்க பெரிய உஸ்தி கிடையாது, நாங்க நீங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு காண்பித்து அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளலாம். இதே டாக்டிஸ் தான் நாமும் ஊழியத்துல செய்யணும். இன்னைக்கும் வடநாட்டுல ஊழியர்கள் அப்படிதான் செஞ்சுட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழியக்காரங்க, அவங்க இப்போ கூட அடிக்கடி வந்துட்டு போறாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்ல அவங்க ரொம்ப யங்கா இருக்கும்போது ஊழியத்துக்கு போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாராம், நம்ம இந்த பக்கம் இந்த ஜனங்கள்கிட்ட போறோம், இவங்க வந்து எலிய சாப்பிடுறவங்க. அவங்க வந்து அந்த எலியை அப்படியே சுட்டு, இந்த ஃபீல்டு ரேட்டு, இந்த வயல்ல இருக்கிற எலி, அதை சுட்டு அப்படியே கொடுப்பாங்க. நீ அந்த சமயத்துல ஐயோ எனக்கு வேண்டாம் அது இதுன்னு அருவருப்பெல்லாம் காமிக்க கூடாது. நம்ம கொடுக்கறத சாப்பிட்டுட்டு இல்ல முடிஞ்சா சாப்பிடாம விட்டுரு, ஆனா அதுக்கு அருவருப்பு படாத காமிக்காதன்னு சொன்னாங்க. அது மாதிரிதான் அவங்க போனா அவங்களுக்கு அப்படியே முதல்ல அதை பார்த்தோம்னா அருவருப்பு, பயம் எல்லாமே. ஆனா அவங்க பொறுமையா சமாளிச்சுக்கிட்டாங்க. இப்ப கூட நம்ம ஃபீல்டுக்கு போனோம்னா அவங்க கொடுக்குற சாப்பாடு என்னன்னா ஒரு தட்டு நிறைய பொரி தருவாங்க. பயங்கர உப்பா இருக்கும். அந்த உப்பான அந்த பொரியை தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு கருப்பு டீயை கொடுப்பாங்க, வெல்லம் போட்ட அதுதான் குடிக்கணும், அதான் சாப்பிடணும். வேற வழியே இல்லை. அது ஒரு வீட்டுல சாப்பிட்டு அடுத்த வீட்டுக்கு போனா அதே தான் திருப்ப திருப்ப கொடுப்பாங்க. அங்க வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி அவங்களோட நம்ம ஒன்று சேர்ந்து செய்யறப்போ அவங்க நம்ம சொல்றத கேட்குறாங்க. அவங்க ஆண்டவரை எதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்றோம் செய்யறோம்? நம்மளுடைய ராஜ்யத்தை கட்டவா? இல்லையே, தேவராஜ்யத்தை கட்டும்படியாக தான் பவுலிங்கரத்தை சொல்றாரு. சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன். அந்த சுவிசேஷத்துல நான் உடன் பங்காளியாக, நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வாஞ்சை இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல நமக்கு என்ன பக்கமும் நமக்கு கொடுக்கப்படுகிற செய்திகள் என்ன தேவை, அவர்களுக்கு இருக்க வேண்டிய, அவர்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய, அவங்க செய்கிற ஊழியங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய, அங்க கட்டப்படுகிற ஆலயங்கள், அவங்க கட்டுகிற பள்ளிகள், இப்படி நமக்கு நிறைய அவங்க தேவைகள் உண்டு. அப்ப அந்த தேவைகளை எல்லாம் நம்ம சந்திக்கிறதுக்கு நாம என்னென்ன விதங்கள்ல நம்ம செய்ய முடியுமோ ஜெபிக்கணும். முதல்ல வந்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறதுலயே நம்ம ஜெபத்துல முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஜெபிக்கும் போது அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அடுத்தது முடிந்த அளவு கொடுக்கிறது. மூன்றாவது நாமே சென்று அந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்துறது. நான்காவது முடிந்த அளவு அந்த ஊழியத்துல இப்பெல்லாம் எப்படின்னா தேவைகள் எப்படின்னா படிச்சவங்க வந்து கொஞ்சம் பேர் போனா அங்க இருக்க ஸ்கூல்ஸ்ல ஒரு வாரம் மேத்ஸ் டீச்சர் போனா மேத்ஸ் சொல்லி கொடுத்துட்டு வரலாம், இங்கிலீஷ் டீச்சர் போனா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு வரலாம். இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு இந்த நாட்கள்ல. அதையெல்லாம் கூட நம்ம செய்யலாம். அக்ரி படிச்சவங்க போய் அங்க இருக்கிற வயல்ல இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கலாம். மருத்துவம் படிச்சவங்க போய் அங்க இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் மினிஸ்ட்ரி ஒரு மாசம் கூட இருந்து அந்த மக்களுக்கு தேவையானது அங்கேயே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நமக்கு பல வாய்ப்புகள் புது புது விதங்களில உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த வழியா நம்ம செய்யறோமோ அந்த வழியா நாம செய்யலாம். எவ்வளவு தூரம் நம்முடைய உடல் பலம் இருக்கும், நம்மளுடைய சரீர சுகம் இருக்கும், அவ்விதமாய் அதை நாம செய்யறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய. சோ பவுல் வந்து அதுதான் அவர் முக்கியமா சொல்ற, நான் எதை செய்தாலும் சுவிசேஷத்துக்காக தான் செய்யறேன். என்னையே நான் அடிமைப்படுத்துறேன், என்னையே நான் வீட்டுக்கு. பவுல் ஏன் அப்படி சொல்றாருன்னா, பவுல் பிறப்பாலையும் வளர்ப்பாலையும் படிப்பினாலையும் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர். ரோமனுக்கு ரோமன், யூதனுக்கு யூதன், அவருக்கு எல்லா குடியுரிமைகளும் உண்டு.
இன்னைக்கு எப்படி அமெரிக்காவுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறாங்க, அது போல இந்தியாவிலையும் அவங்க சிட்டிசன்ஸா இருந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ரோம் குடியிருந்த உரிமையும் இருந்துச்சு. யூதனாவும் இருந்தாரு, பிறப்பாலையும் அவர் உயர்ந்த பரிசேய குடும்பத்துல இருந்தவர், பென்யமீன் கோத்திரத்தாரு. அடுத்து அவருக்கு எந்த குறையும் இல்லை. அவர் படிப்பு பார்த்தீங்கன்னா உயர்ந்த கல்வி, கமாலியலுக்கு உட்காந்து படிச்சவர். அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி சாஸ்திரங்களை படிக்கிறது ரொம்ப குறைஞ்ச பேர் தான், அதுல இவர் ஒருத்தர். சோ எல்லாம் அவருக்கு இருந்தா கூட எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஊழியத்துக்காக, சுவிசேஷத்துக்காக என்னை நான் அடிமைப்படுத்துகிறேன், நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு இப்படி நான் செய்கிறேன். நான் அதை செய்யாட்டினா அதை நான் செய்யணும், என் மேல விழுந்த கடமை, இதுல ஆப்ஷனே கிடையாது. நான் செய்யலைன்னா எனக்கு ஐயோ. ஆனாலும் அதை செய்வதற்காக நான் இதையெல்லாம் விட்டு கொடுக்குறேன்னு அவர் ஒரு நல்ல முன்மாதிரியா அந்த இடத்துல இருக்கிறத நம்ம இந்த கடைசி வசனங்கள்ல அவர் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இப்ப பந்தய சாலையில ஓடுறவங்க ஓடுவாங்க, ஆனா ஒருவன் தான் அதை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க முடியும். அந்த மாதிரி ஓடுறதுக்கு நாம பயிற்சிக்கணும். அப்போ நம்ம பயிற்சி எடுக்கிறது எப்படி ஓடணும், அத அந்த ஓட்டத்தை போய் சும்மா ஓடுறாங்களேன்னு எல்லாரும் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு கடைசியா வர்றதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு அப்படி செய்யறாங்க. அது இல்லை, நம்ம ஓட்டம் எப்படி இருக்கணும், போய் பரிசு வாங்குற அளவுக்கு நம்முடைய ஓட்டம் இருக்கணும். அந்த மாதிரி ஓடணும். இன்னைக்கு ஊழியத்தை அந்த மாதிரி செய்யணும். நம்முடைய வாழ்க்கைய நம்ம அப்படி செய்யணும். கர்த்தர் வைத்திருக்கிற நமக்காக அவர் சொல்றாருல, என்னோடு கூட அவனவன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ எல்லாருக்கும் உண்டு. அப்ப நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த ஓட்டத்தை ஓடியாகும். எப்படி ஒருத்தன் இவங்களுக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த கிரேக்க கல்ச்சர் இவங்களுக்கும் உண்டு. இந்த கொரிந்து பட்டணத்துல கிரேக்க பட்டணத்துல ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்கும். கொரிந்து பட்டணத்துல இஸ்துமஸ் கேம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கடற்கரை ஓரத்துல இருக்கிற மக்களுக்கு, அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு அவங்க ஒரு கேம்ஸ் நடத்துறாங்க. அப்ப அதுல ஓடுறத பத்தி எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்களுக்கு அது சொல்றாரு. ஓடுறவங்க எப்படி ஓடுவாங்க, சும்மா ஏதோ ஒண்ணு ஓடுறோம்னு ஓட மாட்டாங்க. பந்தயத்துக்கான பரிசை பெற்றுக்கொள்ள அதுக்கே அவங்க என்ன செய்யணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? இப்ப நம்ம இந்த கிரிக்கெட் எல்லாம் பாக்குறோம், அதுல வரவங்க எல்லாம் அதை எவ்வளவு டெக்னிக்கலா, எவ்வளவு கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி அவங்க அதை செய்யறத பார்க்கணும். அப்படி நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணி செய்யலன்னு சொன்னா பரிசு நமக்கு கிடைக்காது. ஒரு அழிந்து போகிற கிரீடத்தை பெறதுக்கு இவ்வளவு தூரம் அவங்க பிராக்டிஸ் செஞ்சு அந்த பிரைஸ கப்பை பெற்றுக்கிறதுக்கு அவங்க செய்யும் போது, அழிவில்லாத கிரீடத்தை நமக்கு ஆண்டவர் தரப்போறாங்க. அதை பெறும்படிக்கு நாம் அதை எப்படி செய்கிறோம், அதற்காக நாம் அவ்வளவு சிரத்தை எடுக்கணும். முதல்ல இருக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லிக்கிறது இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்னா எதுல எல்லாம் இருக்கணும், உணவு முறையில இருக்கணும். தூக்கம் இருக்கக்கூடாது, அளவான தூக்கம் இருக்கணும். உடற்பயிற்சி இருக்கணும். அடுத்தது தேவையற்ற பல அந்த வாட்ஸ்அப், அந்த செல்போனு, மற்ற மற்ற காரியங்கள்ல நேரங்களை வீணாக்குறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாவற்றிலும் கண்ட்ரோல்டா நம்ம இருந்தோம்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த ஓட்டத்தை சீராய் போட முடியும். எல்லாருக்கும் கல்லறையில எழுதுறதுக்கு ரொம்ப இஷ்டம். என்னது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு எழுதுறதுக்கு நம்ம எல்லாருக்கும் இஷ்டம். ஆனா அந்த ஓட்டத்தை நம்ம எப்படி ஓடி முடிச்சோங்கிறது தான் நம்ம இவ்விதமாய் கண்ட்ரோல்டா, டிசிப்ளின்டா வாழ்க்கைய சரியான முறையில நடத்தினவர்களாய் நாம ஓடும் போதுதான் நம்மால என்ன செய்ய முடியும், அந்த ஓட்டத்தை ஓடி பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக தான் அவர் கடைசியா சொல்றாரு,
நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். ஓடும் போதே சிலருக்கு எப்படி தெரியுமா, ஐயோ இத்தனை பேர் ஓடுறாங்க, அவங்க எல்லாம் என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்கதான் பிரைஸ் வாங்குவாங்க, நான் ஓட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கொடுத்த ஓட்டத்தை நீங்க ஓடணும். கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஓட முடியும்னு. நாம உலக பிரகாரமான ஓட்டத்துலதான் எல்லாரும் ஒரே மாதிரி ஓடுறது. இங்க நமக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம் உண்டு. நம்ம ஓட்டம் வேற, அடுத்தவங்க ஓட்டம் வேற. நம்ம அடுத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ணிட்டு இருக்க கூடாது. நமக்கு கொடுத்த ஓட்டத்தை நாம ப்ராப்பரா ஓடி முடிக்கணும். ஏன்னா அங்க ஒருத்தருக்கு தான் பரிசு உண்டு, இங்க எல்லாருக்கும் பரிசு உண்டு. அப்ப நம்ம எல்லாரும் நம்ம ஓட்டத்தை சரியா ஓடணும். இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். மற்றவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் தான் கிடைக்கும், நமக்கெல்லாம் இருக்காது அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. அடுத்தது, ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். இந்த சிலம்பம் பண்றவங்க அந்த இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல, அது வெறுமையா காத்துல அடிக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை. அது அடிக்கிற விதத்துல நாம அடிக்கணும். அதே போல மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இது இன்னைக்கு ஆஹ் ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் மற்றவங்களுக்கு சொல்ற காரியத்தை என் வாழ்க்கையில நான் செய்யணும். சுத்தமா வாழணும்னா நான் சுத்தமாய் வாழணும். நான் ஒரு போதகனா இருந்துட்டு, நான் ஒரு டீச்சரா இருந்துட்டு, நான் ஒரு குடும்ப தலைவியா இருந்துட்டு, நான் என்னுடைய பிரச்சனைகளை, நான் என்னுடைய வாழ்க்கைய சரியா நடத்தலைன்னு சொன்னா அதுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய், அதுக்காக வேண்டி நான் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஏன்னா என் சரீரத்தினால எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அந்த சரீரத்தை நான் என்ன செய்ய பழகணும்? கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர பழகணும். எப்படி ஒரு ஓட்டக்காரன், ஒரு டென்னிஸ் பிளேயர், ஒரு பேட்மிண்டன் பிளேயர், எல்லாரும் யார கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க எப்படி அவங்க பிராக்டிஸ் பண்றாங்கன்னு சொல்லி. அப்ப அந்த பிராக்டிஸ்க்காக என்ன எவ்வளவு சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடணும், இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த ஜிம்மு, இந்த ஸ்விம்மிங்கு, இதுக்கெல்லாம் போறவங்களுக்கு அந்த ட்ரெயினர்ஸ் மத்தியான நேரம் சாயந்தர நேரம் எல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்கறாங்க, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க, இப்ப எவ்வளவு சாப்பிட்டீங்க, இல்ல உடனே அவங்க போட்டோ எடுத்து அனுப்பணும். இன்னைக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அந்த சாப்பாடை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க அதிகமா சாப்பிட்டிருக்கீங்க, இது நீங்க சாப்பிட்டுருக்க கூடாது, இதெல்லாம் கூட சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ரெகுலேட்டடா இருந்தாதான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். அப்போ உலக பிரகாரமான இந்த ஓட்டத்துக்கு நம்ம இவ்வளவு தூரம் செய்யும் போது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்கிற, அவருக்காய் ஓடுகிற மக்களாய் இருக்கும் போது நாம எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது இந்த ஆகாயத்துல சிலம்பம் பண்றதுங்கிறது ஒரு காரியமா அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது ஆக்சுவலா என்ன மீனிங்னு சொன்னா, அன்றைக்கு இன்னைக்கும் இந்த சவுக்குல அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, தங்களையே அடிச்சுக்குவாங்க. சவுக்குல அடித்து தங்களையே சரீரத்தை வருத்தி கொள்ளுகிற ஒரு பழக்கம் உண்டு. ஏன் அவ்வளவு தூரம் என்ன கிரேன்ல தொங்குறாங்க, இந்த நாக்குக்குள்ள அளவு குத்தி இங்கிருந்து அங்க வரைக்கும் குத்திக்கிறாங்க ஒரு வாய்க்குள்ள விட்டு, அப்புறம் இந்த நெருப்புல நடக்காங்க, இப்படி எல்லாம் செய்யறாங்கல்ல. இந்த பழக்கம் அன்னைக்கு கொரிந்தியர்கள்ட்டையும் இருந்துச்சாம். எதுக்குன்னு சொன்னா, அவங்க கடவுளிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்ள, பாவத்தை மன்னிப்பை பெற்றுக்கொள்ள. ஆனா அந்த மாதிரி சுயமாய் நம்மை வருத்தி கொள்வதினாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னு சொன்னா, கிரியையினாலே நாம் பெற்றது அல்ல நம் ரட்சிப்பு. நம் ரட்சிப்பு எப்படி வந்தது? விசுவாசத்தினால, கிருபையின் கிருபையினால கிருபையினால. நம்முடைய ரட்சிப்பு ரத்தத்தினால. கிருபையினால் வந்தது. அதை நாம் விசுவாசித்தா நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பட் ஆனா ரட்சிப்பு எப்படி வந்தது? கிருபையினால் வந்தது, கிரியையினால் அல்ல. எபேசியர் 1 அதிகாரத்துல வாசிக்கும். சோ கிரியையினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை,
கிரிய கிருபையினாலே தான் நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆகவே நாம இந்த மாதிரி சுய முயற்சிகள் செய்யறதெல்லாம் தவறு. நாமா சரீரத்தை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் செய்யறது. அப்புறம் சில பேர் உபவாசங்களும் ரொம்ப நிறைய நீண்ட நாட்கள் உபவாசம் இருக்கிறது எல்லாம் அவசியம் இல்லை. கர்த்தருக்கு நாம கர்த்தரோடு ஒரு சில உடன்படிக்கைகளை செய்து ஒரு சில மேன்மையான காரியங்களுக்காய் நம் சரீரத்தை ஒடுக்க பழகி கொள்ள வேண்டும். இந்த சரீரம் ஒடுக்கதினாலே தான் நாம் இதை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் ஒருபோதும் நினைக்க கூடாது. அதனால கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கிறது, அதை செய்யாட்டி கொடுப்பாரு. ஆனா நாமும் கர்த்தரும் இருக்கிற அந்த உறவுல மேம்படுவதற்கு இதெல்லாம் உபயோகமாய் இருக்கும். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். சோ இந்த அதிகாரத்துல இவ்விதமாய் நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு அநேக காரியங்களை கொருந்து சபைக்கு சொல்கிற விதமாக நாமும் கற்றுக்கொள்ளும்படி ஆவியானவர் இந்த நாள்ல நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாம் அதை நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நாம நம்முடைய விசுவாசத்துல நம்முடைய ஓட்டத்துல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் செவி. நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைய நாளிலும் நாங்க சற்று பேராய் வந்திருந்தாலும் ஆவியானவர் தாமே எங்களோடு கூட தனிப்பட்ட விதத்துல பேசினீர். என்னென்ன காரியங்களை விளக்கிக் கொள்ள உதவி செய்தீர். ஆண்டவரே, கிரியையினால் அல்ல கிருபையினால்தான் நாங்க ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நாம் தகப்பனை விசுவாசித்து அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அது போல நாங்க மற்றவர்களையும் உமக்குள்ளாக அவர்களை வழி நடத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களோடு கூட இடைப்படும் சுவாமி. தாப்பனே, அநேக காரியங்களில நாங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நியாயம்தான், அது சரிதான், நீதிதான் இருந்தாலும் கூட அதை காட்டிலும் ஒருபடி மேல நாங்க உங்களுடைய பிள்ளைகள் உமக்காக வாழ அவ்விதமான ஒரு தனித்த ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தரும். ஆவியானவர் எங்களை வழி நடத்தும். நாங்க வித்தியாசமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபைத்தார். இன்றைய நாள்ல அப்படி சில காரியங்களை எல்லாம் கற்றுமுத்தி அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துவோம். எங்களை தாழ்த்தி கருத்துல கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமென். So thank you everyone. அடுத்த வாரம் எல்லாராலையும் வர முடியுதான்னு பார்த்துட்டு ஆமா ஆமா முடியுதான். அந்த சர்ச் அவங்க 3 பேரும் தான். அப்ப கேட்டுக்கலாம். சத்யா எல்லாமே வீட்டுக்குதான் போயிருப்பாங்க. விஜயா அவங்க எல்லாமே வரல. பிபிஎஸ் இருக்கா, வெளிய ஊருக்கு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு. இல்ல, ருபிக்ஷா போனதுனால போயிருப்பாங்க. அவங்க வாலண்டியரா போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னும் ஒரு 4 பேர் வரணும். அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி விபிஎஸ் பிரச்சனை. அடுத்த வாரம் எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ். இன்னைக்கு வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ எவ்ரிவன். காட் பிளஸ் யூ. ஓகே ஆண்டி பாய், சித்தி பாய்.